இப்பதான் எனக்கு புரிஞ்சு எண்ணெய் கசிவு எனக்கு இருந்துச்சு. அந்த எண்ணெய் கசிவுக்கு பிரச்சனை என்னது, மாசு கட்டுப்பாடு வாரியம் கொடுத்த சர்டிபிகேட். நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பசுமை தீர்ப்பாயமும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் என்ன பண்ணிட்டு இருக்க, சண்டை போட்டு சாகுற. இவங்க அப்படியே மாத்தி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க வந்து ஏதாவது ஒரு பேரிடர் வருது, இது மாதிரி விஷயங்கள் வருதுன்னா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு, ஆமா அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை வச்சு நீங்க விளாண்டு. ஆமா, இன்னைக்கு நேரத்து நடக்கிற பிரச்சனைனா சரி, ஒரு பிரச்சனை நடக்கும் போதே இது என்ன பண்ணிருக்கணும், சரி பண்ணிருக்கணும். பண்ணாம விட்டது யாரு? 2017 நடந்துச்சு, சரி பண்ணல. சரி இப்ப நடந்துச்சு, இதுக்கு சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு டீம் வச்சிருக்கியா? டீம் வச்சு என்ன பண்ண போற? ஏன்னா தொழிற்சாலைகள் அதிகமா நிறைந்த பகுதி, நான் வாட்ச் காமிக்கிறேன். இப்போ தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த பகுதி, அனல்மணி நிலையம் இருக்கிற பகுதி, அசோக் லைலாண்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் துறைமுகம் என்னது இருக்கு. இதை நீ எப்படி ஹேண்டில் பண்ற? இவ்வளவு பேர் வந்துட்டு போற இடம் எப்படி நீ ஹேண்டில் வச்சிருக்க? அந்த மக்கள் உன்னை நம்பி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், தங்கிட்டு இருக்காங்க.